ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தற்போதைய ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் முன்பே உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24ஆம் தேதி உருவாகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் முன்பே உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலைகள் உருவாகும் என்று கூறப்பட்டிருந்தது. தற்போது 24ஆம் தேதி உருவாகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் 21ஆம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் முன்பே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் முன்பே உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24ஆம் தேதி உருவாகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் 21ஆம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் வேதவள்ளி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில முன்பே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய மழை நிலவரம் என்ன? கூடுதல் விவரம். 24ஆம் தேதி வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு காலையில அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அது முன்னதாகவே, அதாவது 21ஆம் தேதியே உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில 21ஆம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது. அதற்கு பிறகு மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்துல நிச்சயமாக மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த பகுதிகள் என்பதை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஏற்கனவே உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, இது அரபிக்கடல்ல அது தற்போது தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இது மேலும் வரக்கூடிய நேரத்துல 36 மணி நேரத்திற்குள்ள மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்த 36 மணி நேரத்துல. இதன் காரணமாகவும் நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிதளவுக்கு இதனால நமக்கு எந்தவித தாக்கமும் இருக்காது. கிழக்கு திசை காற்று நமக்கு நிலப்பகுதி வழியாக ஊடுருவுவதன் காரணமாக ஆங்காங்கே மழை பெய்யலாம். ஆனால் பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்காது. ஆனால் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி நகரும் போது நமக்கு மழை பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களையும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு விட்டு விட்டு மிதமான மழை பெய்து வருவதை நம்ம காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வர வர நமக்கு மழை பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடையுமா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறுமா என்பது குறித்த தகவல் இப்போதைக்கு தெரிவிக்கப்படல. அது வரக்கூடிய நாட்கள்ல வானிலை ஆய்வு மையம் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று நம்பலாம். இதன் காரணமாக எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னா கடலோர மாவட்டங்கள்ல நிச்சயமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோடைய நகர்வை பொறுத்து மத்திய வங்கக்கடலுடைய தெற்கு பகுதியில இது நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அதோடைய நகர்வு எவ்வாறாக இருக்க போகிறதோ KTCC ஜோன் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு அந்த பகுதி அல்லது அதற்கு கீழாக பாண்டி பகுதி இல்லையா, அல்லது அதற்கு கீழாக டெல்டா மாவட்டங்கள் இல்ல தென் மாவட்டங்கள்ல எந்த கடலோர பகுதிகளில் மழை பொழிய போகிறது, தீவிர மழை எங்கு நாம் எதிர்பார்க்கலாம் என்பதை அடுத்தடுத்த நாட்கள் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கம் மற்றும் நகர்வின் அடிப்படையில தான் நம்மால சொல்ல இயலும். இப்போதைக்கு ஒருபுறம் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது வங்கக்கடல்ல, மறுபுறம் காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல்ல உருவாயிடுச்சு, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மாறிவிட்டது. வரும் நேரத்துல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற போகிறது. அதற்கு பிறகு அது மேலும் தீவிரப்படைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா என்பது குறித்து இப்போது எதுவும் தெரிவிக்கப்படல. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கும் நிலையில தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களையும் சரி சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களையும் பரவலாக மழை பெய்து வருகிறது. வரும் நாட்களையும் மழை படிப்படியாக அதிகரிக்க போகிறது. வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடைய போகிறது என்பதை தான் இது உணர்த்துகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.